நிஃப்டியோட மண்டே அனலிஸ்ட் பார்க்கலாம். இப்போ 24,800 டு 25,200 இதோட மிட்டு வந்து 25,000. இப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்தாங்கன்னா ஸ்டில் அப்சைடு பட் 25,000லேருந்து ஒரு ரிவர்சிபிள் எதிர்பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃப்ளாட் ஓப்பன் ஆர் கேப் டவுன் ஆனிச்சுன்னா 24,700 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. 24,700லேருந்து ஒரு ரிவர்சிபிள் எதிர்பார்க்கலாம். எதனால ரிவர்சிபிள் எதிர்பார்க்கலாம்னா கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணுற ஏரியா. ஸோ அதனால அங்கே ஒரு ரிவர்சிபிள் எதிர்பார்க்கலாம். இப்போ நிஃப்டி அப்சைடு போனோம்னா 24,800 டு 25,000 இதுக்குள்ள 24,800 சி 25,000 சி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு அபோவில் இருக்கணும், ஓப்பனுக்கு அபோவில் இருக்கணும். அதே மாதிரி தான் 24,800 பி 25,000 பி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ இருக்கணும், ஓப்பன் பிலோ இருக்கணும். ஸோ எது வரைக்கும் போகும்னா ஸ்பாட் சார்ட்டில் 25,000 வரைக்கும் போகும். அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லைன்னா 24,800 சி 248 25,000 சி 124. இந்த வேல்யூ எதனால டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா 24,800 சி வந்து ஒரு இந்த மணியா இருக்கு, 25,000 சி வந்து ஒரு ஓடிஎம்மா இருக்கு. ஸோ அதனால அந்த வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்சைடு போகிறது வந்து ஒரு ரிஸ்கி ட்ரேட் தான். எதனால நான் சொல்றேன்னா மார்க்கெட் வந்து இப்போ செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு. ஸோ ஸ்டில் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க ஒரு 10 to 15 பாயிண்ட் எடுத்துட்டு கேப்சர் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் ஆயிடும். ஸோ ஓகே, இப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்னா இந்த கண்டிஷன் வந்தால் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ 24,800 சி வந்து 147 கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சாங்கன்னா அது வந்து அந்த பாயிண்ட் வந்து புட் செல்லர் பேனிக் பாயிண்ட் ஏரியா. க்ளோஸ் வச்சு 147 கீழே க்ளோஸ் வச்சாங்கன்னா 24,700க்கு பி 24,800 பி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோ ப்ரீவியஸ் ஹை அபோ ஓப்பன் அபோ இருந்துச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். ஸோ எது வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்னா ஸ்பாட்டோட 24,700 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இது ஏன் நான் 24,700 சொல்றேன்னா இந்த ரேஞ்சுக்கு 24,700 வந்து கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ற ஏரியா. ஸோ அதனால 24,700 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ மண்டே மார்க்கெட் வந்து 25,000 டு 24,980 மார்க்கெட் இந்த ப்ரைஸ் கிட்ட ரீச் ஆகிறப்போ அங்கே ஒரு ரிவர்சிபிள் எதிர்பார்க்கலாம். இப்போ 25,000 பி 25,000 சி இந்த விவேக் இண்டிகேட்டர் இருக்குல்ல, அந்த இண்டிகேட்டர்ல 25,000 பி வந்து விவேக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், 25,000 சி வந்து விவேக் கீழே க்ளோஸ் வைக்கணும். இப்படி வச்சாங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் ரிவர்சிபிள் எடுக்கும். ஸோ எது வரைக்கும் மார்க்கெட் போகும்னா ஸ்பாட்டோட நிஃப்டி ஸ்பாட்டோட ஓப்பன் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு.